ஏங்கா, புள்ளைக்கு என்ன வயசாகுது, இன்னும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாம இருக்கியலே? என்ன பண்றது, நான் என்ன பார்க்காமலா கிடக்கேன்? நான் அழியாத இடம் இல்ல, பார்க்காத புரோக்கர் இல்ல, எல்லார்கிட்டயும் கொடுத்து பார்க்கதான் சொல்றேன். ஒரு நல்ல இடமா வரும்னு பார்க்கேன், ஒன்னும் வர மாட்டேங்குது. இப்பெல்லாம் எங்கக்கா பார்த்து கல்யாணம் பண்றாவ? அது பிடிச்ச பையனையோ பொண்ணையோ கூட்டியாருதோ அப்படியே வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாவ. இதுல எங்க இருந்து மாப்பிள்ளை தேடுறது? எல்லாம் காதலிக்குதோ. அதனாலதான் பொண்ணு பார்த்தா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, மாப்பிள்ளை பார்த்தா மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறான். இந்த காதல் பண்றதுல இருந்து தப்பானது ஏதோ 1 2 தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள வயசாயிருது. அதுவும் சரிதான், இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இல்ல இருக்கு. ஏதோ நீங்க கேட்டீங்கன்னு நான் ஒரு 4 இடத்துல சொல்லி வச்சிருக்கேன். கதிர் தம்பியோட போட்டா ஒரு 4 போட்டா எடுத்து கொடுங்க. நல்ல டிப்பு டப்பா பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுட்டு இங்க சுத்திட்டு இருக்கிற மாதிரி கைலி சட்டையில கொடுத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வீட்டுல மதிக்க மாட்டாவ. நல்லா கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு போட்டா எடுத்து ஒரு 4 காப்பி என்கிட்ட கொடுங்க, நான் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்கேன். முன்னுமே சொல்லி தான் வச்சிருக்கேன், நீங்க போட்டா கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் பொண்ணு வீட்டுல கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச இடமே இருக்கு. பொண்ணு நல்லா அழகா லட்சணமா இருப்பா, முடி தாரைய போயிருக்கும், பார்க்க மகாலட்சுமி கணக்கா இருப்பா. நீங்க வேணா போட்டா கொடுங்க, நான் வேணா கொண்டு போய் கொடுத்துட்டு அவைய போட்டா வாங்கியாந்து தரேன். பருவு மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா அடுத்தது என்னன்னு பேசலாம். இப்படியே இருந்தானா பிள்ளைக்கு வயசாகிட்டு தான் போகுது. அவன் எங்க 6 மாசம் வீட்டுல இருக்கான், 6 மாசம் வேலைக்கு போயிடுறான். அவன் வர்ற 6 மாசத்துலயே கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் அடுத்த 6 மாசத்துக்கு கப்பலுக்கு போனானா மறுபடியும் அந்த 6 மாசம் முடிஞ்சுதான் வீட்டுக்கு வர முடியும். என்ன பண்றது, என் பிள்ளை வேலை அப்படி. அம்மா பசிக்குது, சாப்பாடு எடுத்துமா. ஐயா கதிரு, இன்னமும் அம்மா கையிலேயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா எப்பா பொண்டாடி கையில வாங்கி சாப்பிடுறது? அவளையே கிளம்பூரா உனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாளா? எங்களுக்கு எப்ப கல்யாணம் சாப்பாடு போட போறா? அதுக்கு என்ன, போட்டுட்டா போச்சு. எப்ப சாப்பாடு வேணும்னு மட்டும் சொல்லுங்க, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிருவோம். இவன் என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கா? பொண்ணுக்கு இன்னும் பார்த்து வச்சிருக்கானா? சே அதெல்லாம் இல்லடி. ஏப்பா, எப்ப பாரு உனக்கு குறும்புதான், எப்பயுமே வெள்ளாட்டுத்தனமாவே இருப்பியா? உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொன்னீங்கன்னா தரகர்கிட்ட சொல்லி விடுவோம்ல. என்ன படிச்சிருக்கணும், என்ன வேலைக்கு போகணுமா, இல்ல வீட்லயே இருக்கணுமா, எப்பேற்பட்ட பொண்ணு வேணும்? பொண்ணா? பொண்ணு பார்க்க நல்ல சாந்தமா இருக்கணும், நல்ல படிச்ச பொண்ணாவும் இருக்கணும். வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா இல்லாட்டியும் பரவாயில்ல, என்ன பிடிச்ச நல்ல பொண்ணா இருக்கணும். அப்பா அம்மா இல்லாத பொண்ணா? இது என்ன கூத்தால இருக்கு? ஏங்கா ஓமாவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான்? அவன் பொண்ணு பாக்குற வீட்டுல பொண்ணுக்கு அண்ணன் தம்பி இருக்கணும், ஆம்பளை பிள்ளை இருக்கணும்னு பாப்பாவ. இவன் என்னன்னா அப்பா அம்மா இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லுதான். ஏயா கதிரு, மாமனார் மாமியார்லாம் வேணாமோ? சேச்சே, அப்படிலாம் இல்ல, இருந்திருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். இல்லையே, என்ன பண்றது? ஏழு என்ன சொல்லுதா? பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, இதுல மாமியார் மாமனார் இல்லாத வீட நான் எங்க போய் தேடுவேன்? நீ என்னத்துக்குமா தேடி கஷ்டப்பட்டுட்டு? அதான் அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தோமே. ஏது அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போய் அசிங்கப்படுத்தி அனுப்புனாவளையே, அந்த பிள்ளையா? அதே புள்ளதான். ஏல கதிரு, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா என்ன? அவையில எனக்கு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாவ, பிறகு அதே பிள்ளை தான் வேணும்னு நினைக்கிறா. சரி, மறுபடியும் போய் அசிங்கப்பட சொல்லுதியா? அசிங்கப்படலாம் வேண்டாம், அவங்களே வருவாங்க. யார கதிரு சொல்ற? பொண்ணு பார்த்து வச்சிட்டியோ? பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாண தேதியும் குறிச்சாச்சு. என்னது, கல்யாண தேதியை குறிச்சிட்டியா? இல்லம்மா, குறிச்சிடலான்னு சொல்றேன். பொண்ணை பார்த்துடலாம், கல்யாண தேதியும் குறிச்சிடலாம். போறவே என்ன டும் 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 தான். ஆட போல, என்னாலலாம் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போயில அசிங்கப்பட முடியாது. அன்னைக்கு அந்த பிள்ளை தான் வர சொல்லிச்சு, நீ கூட்டிட்டு போனா. அங்க போனதுக்கு தெரியாம சொல்லிட்டேன்னு அது அழுகுது. இன்னைக்கு மறுபடியும் அந்த பிள்ளை தான் வந்து நிக்க. ஏக்கா எந்த பிள்ளைய சொல்லுதான்? அதான் அந்த போலீஸ்காரன்ல, அந்த போலீஸ்காரனோட அண்ணன் பொண்ணு. ஓ, அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இருக்குமே, அதுவா? அதே பொண்ணுதான். பொண்ணு பார்க்க லட்சணமா தான் இருக்கும், பெரிய வீடு வேற, நல்ல சம்மந்தம் தான், விட்டுறாதீங்க. சரி சரிம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடு. என்னாலே திடீர்னு வந்து கல்யாணம்ன்ற சாப்பாடு போடுன்னு சொல்ற? ஆமா ஆமா, கல்யாணம் தான். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல, அதான். பொண்ணை எதுக்கு தேடி நீ எதுக்கு கஷ்டப்படுற? அதான் நானே பார்த்துட்டேன். அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. இனி எல்லாம் சரியா இருக்கும், நீ சாப்பாடு போடு. நீ சொன்னது சரியா இருந்ததுன்னா சந்தோஷம் தான். சரிடி, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், பரவ பாப்போம். சரிக்கா. ஏல கதிரு, நான் நீ சொன்னியேன்னு தான் எல்லாத்துக்கும் ஒத்துட்டு இருக்கேன். பாரு, மறுபடியும் அந்த பிள்ளை ஏதாவது குட்டியை குழப்பிச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அம்மா கோவப்படும் பாத்துக்கா. அம்மா, நீ கோவப்படுற மாதிரிலாம் அங்க எதுவும் நடக்காதுமா. அன்னைக்கு ஏதோ சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, அதே மாதிரி இன்னைக்கு இருக்காது.
அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. அவ நம்ம வீட்டுக்கு வந்தா நீயே தெரிஞ்சுக்குவ அந்த பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளைன்னு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடந்தேன். போகாத புரோக்கர் கிடையாது, தேடாத இடம் கிடையாது. உன் மனசுக்கு பிடிச்சவேன்னு சொல்லுதா. இதுக்கு பிறகு நான் குறுக்க நிக்கிறதுல என்ன இருக்கு? உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்து 2 பேரும் நல்லபடியா சந்தோஷமா வாழணும். அதுதான் எனக்கு வேணும். அது எல்லாம் நல்லபடியா நடக்குமா? தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க. இந்த இப்பவே சொல்றேன். அப்பா உங்ககிட்ட பேசணும். என்ன அர்ஜுன், என்ன விஷயம்? எல்லாம் நம்ம நிலாவை பத்தி தான்ப்பா. அவளுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. தரகர் தான் கொடுத்தாரு. உங்களுக்கு ஓகேனா பார்க்கலாம். இதுல எனக்கு என்ன இருக்கு? நீ நிலா கிட்ட தான் கேட்கணும். மாப்பிள்ள போட்டோ இருக்கா? நிலா கிட்ட கொண்டு போய் காமி. அவ பார்த்து சரின்னு சொன்னா எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஷுவராப்பா? இதுல என்ன இருக்கு? அவளுக்கு பிடிச்சிருந்தா சரி. அப்போ ஓகேப்பா. எனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. நீ எதுவா இருந்தாலும் நிலா கிட்ட கேளு. வாழ போறது அவதான். அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ அந்த மாப்பிள்ளை போட்டோவை எனக்கு அனுப்பிவிடு. ஓகேப்பா. ஒரு 4 ஃபோட்டோ இருக்கு. அவளுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு கேட்டு நான் அனுப்பி விடுறேன்ப்பா. எனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா, நீங்க கிளம்புங்க. எங்க மாப்பிள்ளை போட்டோ எனக்கு காமி, நான் பார்த்து முடிவு பண்ணி சொல்றேன். இருங்கம்மா, நிலா கிட்ட காமிச்சிட்டு வரேன். அதான் அப்பாவே சொல்லிட்டாரு. அவ பார்த்து யாருன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். சரி சரி, பார்த்துட்டு சொல்லு. ஏங்க அர்ஜுன், நான் கதிர் அவரை பத்தி சொல்லும்போது தலையாட்டிட்டு இப்போ நிலாவுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு சொல்றீங்க? பதறாத. மாப்பிள்ளை ஒண்ணுதான். நேரடியா அவர்கிட்ட காமிச்சா சம்மதிக்க மாட்டாரு. இப்படி எல்லாம் சொல்லுவோம். போட்டோ தரகர் மூலமா தான் வந்துச்சு. நீலா பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்னா அப்பா அதுக்கப்புறம் மறுப்பு சொல்லவே மாட்டாரு. நிஜமாவா? நீ வேணா பாரு. நீலாவுக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அப்படின்னு அவன் போட்டோவை கொண்டு போய் அப்பா கிட்ட காமிக்கிறேன். அப்பா அவனை பிடிக்காதவனா இருந்தாலும் சம்மதம் தான் சொல்லுவாரு. ஏன்னா நீலா எப்படி அப்பா பேச்ச மீற மாட்டாளோ அதே மாதிரிதான் அப்பாவும். நீலாவுக்கு பிடிச்சிருந்தா எந்த தடையும் சொல்ல மாட்டாரு. அதான் என்னோட பிளானே. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கதிரோட போட்டோவை அப்பாவுக்கு அனுப்பிட போறேன். தரகர் தான் கொடுத்தாரு, நீலா இந்த மாப்பிள்ளையை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா போதும். அப்பா கண்டிப்பா சம்மதம் சொல்லுவாரு. இப்படி பண்ணும்போது அப்பா மனசும் காயப்படாது, நீலாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையும் அமையும். சூப்பருங்க, நல்ல ஐடியா தான். எப்படியோ நிலாவுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சா போதும். நீங்க மாமாக்கு போட்டோ அனுப்புங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். இதோ அனுப்புறேன். சொல்றா, உண்மையை சொல்லு. கோயில் நகை திருடுனது நீ தானே? சார் இல்ல சார், நான் திருடல சார். பின்ன உனக்கு கோவில்ல என்ன வேலை? சார் தலையை விடுங்க சார், வலிக்குது சார். அடி சொல்லுடா. சார் ஆடி மாசம் மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துனாங்க சார். கூழ் குடிக்க தான் சார் போனேன். இப்ப நீ உண்மையை சொல்லல? சார் நிஜமா கூழ் குடிக்க தான் சார் போனேன். அந்த தொலைஞ்ச நகைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். இரு வந்து இருக்கு உனக்கு. அப்பா அப்பா சொல்லு அர்ஜுன். அப்பா, நிலாவுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னும் சொல்ல போனா இத்தனை நாள் எத்தனையோ போட்டோவை நம்ம காமிச்சிருக்கோம். ஆனா நிலாவுக்கு இந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. அப்படியா அர்ஜுன்? சந்தோஷம்பா. மாப்பிள்ளை போட்டோவை எனக்கு அனுப்பிவிடு. அப்பா, வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன்ப்பா, பாருங்க. பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன அர்ஜுன் இருக்கு? அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குப்பா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் உங்க வாயால நீங்க சொல்லிங்கன்னு எதிர்பார்க்கறா. நீங்க மட்டும் இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா நீலா ரொம்ப சந்தோஷப்படுவாப்பா. அதுக்கு என்னப்பா, நான் சொன்னா நீலா சந்தோஷப்படுவாளா? அப்போ நீலா கிட்ட கொடு, நான் சொல்றேன். அப்பா, போட்டோவை பார்த்துட்டு சொல்லுங்கப்பா. அட என்னப்பா இருக்கு? நிலாவுக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டா, இதுக்கு மேல நான் பார்த்து என்ன ஆக போகுது? நீ நிலா கிட்ட போன் கொடு, நான் நிலா கிட்ட பேசுறேன். நீலா பேசு. அப்பா. நீலாமா, சொல்லுங்கப்பா. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா.
நிஜமாவாப்பா? ஆமாம்மா, என் பொண்ணுக்கு பிடிச்சது எனக்கு எப்படி பிடிக்காம இருக்கும்? நிலா முகத்தை பாருங்களேன், சும்மா தகதக தகன்னு மின்னது. ஆமா. தேங்க்ஸ்பா. எதுக்குமா தேங்க்ஸ்லாம்? இல்லப்பா, உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல. அட, என் பொண்ணுக்கு அவன் தான் மாப்பிள்ள. என்ன? சரிப்பா. சரிம்மா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் பேசுறேன். சரிப்பா. இந்த லைட் எல்லாம் ஏன் போட்டு வச்சிட்டு இருக்கீங்க? ஆஃப் பண்ணுங்க, கரண்ட் பில்லாச்சும் மிச்சமாகும். ஏங்க லைட் இல்லைன்னா இருட்டா இருக்கும். அதோ அங்கதான் அவ்வளவு பெரிய பெட்ரூம் மாஸ் லைட் எரியுது. அர்ஜுன். சரி சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் வெக்கப்பட கொஞ்சம் வெக்கத்தை வை, இப்பவே வெக்கப்பட்டு தீத்துறாத. போடி. நிலா போனை கொடுத்துட்டு போ. இவனா இவனா நிலாவுக்கு பார்த்த மாப்பிள்ள? ஒத்துக்க முடியாது. ஆனா நிலா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேனே, அவ வேற பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. இவன் அன்னைக்கு ஏற்கனவே என்கிட்ட பிரச்சனை பண்ணுவேன், அவனை நம்பி எப்படி என் பொண்ணை கொடுக்கறது? இவன் நம்ம கிட்ட எப்படி இருக்கான்றது முக்கியம் இல்ல, நிலாவை நல்லா பார்த்துப்பானான்றதுதான் முக்கியம். அதுக்கு முதல்ல இவனை பத்தி விசாரிக்கணும். ஊர்ல எல்லாரும் எப்படி சொல்றாங்கன்னு கேட்போம். எல்லாரும் நல்ல முறையில சொன்னா அதுக்கப்புறம் யோசிப்போம். கிளம்பியாச்சா, போலாமா? போலாங்க. பாத்தீங்களா, இந்த ஷர்ட் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஓய், நடிக்காத. நீ இந்த கலர்ல saree கட்டியிருக்கேன்னு தானே என்ன இந்த ஷர்ட் போட சொன்ன. அப்படி சொல்லிட்டு இப்ப அழகா இருக்குன்னு வேற காம்ப்ளிமெண்டா? என்ன, நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போடணுன்றதுக்காக போய் சொல்றியா என்ன? இல்ல இல்ல, உண்மையாவே இந்த ஷர்ட் சூப்பரா இருக்கு. நீங்க யார வேணா கேளுங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்களா? நீ கூட நல்லா இருக்க. தேங்க்யூ. சரி, இப்ப போலாமா? போலாம். என்ன உன்கிட்ட பேசாம அம்மா அப்பா கிட்ட பேசுறேன்னு கோவமா? ஹோய், அவன் அப்படி உன்கிட்ட சொன்னானா? அவன் எதுவுமே சொல்லல, நீயா கதை விடுற? இல்லங்க, அவன் அப்படிதாங்க பண்ணுவான். நான் வேற யாரு கூடயாவது பேசிட்டு இருந்தேன்னா நடுவுல குறுக்க வருவான். ஏன்னா அவன்கிட்ட பேசாம மத்தவங்க கிட்ட பேசினா இவருக்கு பிடிக்காது. அதெல்லாம் மத்தவங்களுக்கு, அப்பாவுக்குலாம் கிடையாது. சரி சரி, பட்டு சூர்யா அத்தைக்கு இன்னைக்கு கல்யாணம். அத்தைய பார்க்க போலாமா? வாங்க வாங்க போலாம், டைம் ஆயிடுச்சு. சரிங்க. ஏங்க, என் அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஊருக்குள்ள உங்களை பத்தி விசாரிச்சதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வந்து சொன்னாரு எல்லாத்தையும். என்ன, என்னை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சாரா? ஆமா, அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க. அப்போ பையன் எப்படின்னு விசாரிக்கணும்ல. அது சரி. என்ன, அந்த போலீஸ்காரர் இன்வெஸ்டிகேஷன்ல பாஸா ஃபெயிலா? நீங்க பாஸ் ஆனதுனால தான் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஆஹா, நீங்க எல்லாத்துலயும் பாஸ் தான் ஆவிய. மேடம், நாங்களும் இங்க நின்னுட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் உங்க வீட்டுல போய் பேசிக்கோங்க. பர்சனல் எல்லாம் இங்க பேச வேண்டாம். நிலாவை சின்ன பிள்ளையில பார்த்தது இப்போ வளர்ந்து கல்யாணமே ஆகிடுச்சு. டைம் ரொம்ப ஃபாஸ்டா போகுது இல்ல? ஆமா ஆதி அண்ணா, நிலா சின்ன பொண்ணா இருந்தா இப்போ அவளுக்கே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனி என்னால அவளை அடிக்க முடியாது, திட்ட முடியாது, அவளோட சண்டை போடவும் முடியாது. அர்ஜுன், நானும் உன்னை மிஸ் பண்ணுவேன். சரி சரி, எண்டிங்ல மறுபடியும் சென்டிமெண்ட் ஆரம்பிக்காதீங்க. எபிசோட் இதோட முடிச்சுக்கலாம். ஆமா ஆமா ஆமா, ஆடியன்ஸ்க்கு நம்ம மூஞ்சிய பார்த்து போர் அடிச்சிருக்கோம். ஹே, அப்படிலாம் இல்ல, நம்ம ஆடியன்ஸ் அப்படிலாம் கிடையாது. கரெக்டா சொன்னீங்க ஆதி அண்ணா. இந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டி நம்ம ஹீரோ சார் வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகும். ஆமா, வெயிட் பண்ணுங்க, அடுத்த சீசன்ல பார்க்கலாம். நன்றி.